ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பவிஷ், மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்திரன் இவங்களாம் நடித்த படம் தான் நிலவுக்கு என் மாதிரி நடிக்கும் நீக். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் பார்த்துடலாம். எல்லா வீடியோவும் நம்ம பார்க்கறது தான். ஸோ இந்த படத்தில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா தனுஷோட அக்காவோட பையன் தான் பார்த்தீங்கன்னா பவிஷ். அவரோட ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிக்கிற ஃபிலிம் தான் இந்த நிலவுக்கு என் மாதிரியில் நடிப்போம். இதுக்கு முன்னாடியே தனுஷ் நடித்த வாத்தி படத்தில் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் பார்த்தீங்கன்னா பவிஷ் நடிச்சிருப்பார். ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான், அது அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா சுரேந்திரன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு பொண்ணா விஸ்வாசம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க நடித்த லாஸ்ட்டு தமிழ் படம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேத்யூ தாமஸ் பார்த்திங்கன்னா லியோ படத்தில் பார்த்திங்கன்னா பார்த்திபன், அதாவது நம்ம விஜய்க்கு பார்த்திங்கன்னா பையனாக நடிச்சிருப்பார். அதில் அந்த படத்துலேருந்து தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ போன வருஷம் 2024 ரிலீஸ் ஆன பிரேமலு படத்தில் பார்த்திங்கன்னா தாமஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். அந்தமாரி நல்ல பெஸ்ட்டான கேரக்டர்ஸ் தான் அவர் சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. அதேமாரி இந்த படத்துலேயும் அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பவிஷோட பேர் பிரபுவும் பிரீத்தியும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நிலா, அனிகா சுரேந்திரன் கிட்டேருந்து இன்விடேஷன் வருது அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி. ஸோ அனிகா சுரேந்திரனும் பிரபு லவ் பண்ண ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா பிரீத்திகிட்ட சொல்கிறாரு பிரபு. ஸோ அந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறமா நீ அந்த கல்யாணத்துக்கு போ, அந்த கல்யாணத்தை பாரு, அதுக்கப்புறமா உனக்கு ஒரு கில்ட் ஃபீல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு போய் என்ன ஆச்சு, அந்த கல்யாணத்தை அவர் தடுத்து நிறுத்தினாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா யூஸ்வலான லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரைலர் டீசர் எல்லாத்துலேயும் பார்த்தா தனுஷ் சொல்லிட்டுருக்காரு. ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்கலாம் சொல்லிட்டுருக்காரு. அதை நம்ம ட்ரெய்லர் ரிவ்யூலேயே பார்த்தோம். ஸோ அதுமாரி இந்த படம் பார்க்கும்போது யூஸ்வலான ஸ்டோரி மாரி தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டோரி எவ்வளோ பழசாக இருந்தாலும் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாகவே இருக்காது. ஸோ அவங்க ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேசியான ஸ்க்ரீன் ப்ளேலாம் கிடையாது. அங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஒரு ட்விஸ்ட்டுமே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு ட்விஸ்ட் இல்லாமல் ஒரு நார்மலான ஸ்டோரியாக தான் ட்ராவல் ஆகுது ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேயும் ஒன்றும் ட்விஸ்ட் இல்லைங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாக எந்த ட்விஸ்ட்டும் இல்லை, ஒரு நார்மலான ஸ்க்ரீன் ப்ளே தான். ரொம்ப மோசமான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப மட்டமான ஸ்க்ரீன் ப்ளேலாம் கிடையாது. ஒரு நார்மலான ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு சுமாரான ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா காதல் ஃபெயிலியர், இன்னும் 2 சாங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டன் ஸ்பெரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வரைக்கும் ரீல்ஸு ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஸ்பெரோ சாங்கை போட்டு எல்லாருமே வைப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஹிட் ஆச்சு கோல்டன் ஸ்பெரோ சாங்கு. அந்த சாங் படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. பிரியங்கா மோகனோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அந்த பாட்டுக்கு மட்டும்தான் வராங்க, சீன்ஸ்லாம் இதில் வரல. ஸோ இந்த கோல்டன் ஸ்பெரோ சாங் ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமெடி போர்ஷன்ஸ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி போர்ஷன்ஸு ஃபுல்லாகவே காமெடி போர்ஷன் தான். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியாக தான் ட்ராவல் ஆகும். ஸோ மேத்யூ தாமஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமெடி போர்ஷன்ஸில் வருவார். ஸோ அவரோட காமெடிஸ்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அவரோட காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் தனுஷ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு நீட்டான ஒரு நல்ல படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேயில் மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட் ஃபிலிமாக இருக்கும். ட்ராகன் மாதிரி ட்ராகன் படம் எப்படி ஹிட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே இருந்தது, ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் படம் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் இல்லை, நார்மலான ஸ்க்ரீன் ப்ளே தான், நீட்டான ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிமாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிமாக இருந்திருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் தான். இந்த நிலவுக்கு என்ன நடிக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிதா இல்லையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.